திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை தொடங்கியது. திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கில் தொடக்க நிலையிலேயே நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை தொடங்கியது. மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கவும் தனி நீதிபதி வாய்ப்பு வழங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விரிவான தகவல்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பாக என்ன வாதங்களை இந்து அமைப்பினர் முன்வைத்திருந்தார்கள் என்றால், பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டது என்பது சரியான ஒரு வாதம் அல்ல. காலமாக கடந்த காலத்திலே மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அறநிலையத்துறை சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் கடந்த விசாரணையின் பொழுது பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோவில் தீப தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வருகின்றது, அதை விட்டுவிட்டு உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டப தூண் இல்லாமல் மற்றொரு தீப தூணிலே தீபம் ஏற்றப்பட்டதாக சொல்லுவது என்பது உள்நோக்கம் கொண்டது, ஆதாரம் இல்லாதது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்து அமைப்புகளும் அதற்கு தக்க பதிலை கொடுத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் தீப தூணின் மீது தீபம் ஏற்றப்பட்டதற்கான ஆதாரங்களை வழங்கியிருந்தார்கள். மதுரை மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள், ராம ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். திருப்பரங்குன்றம் மலையிலே டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் தான் நேற்று தீபம் ஏற்றப்படாமல் வழக்கமான இடத்தில் தான் ஏற்றப்பட்டது. அப்பொழுது முதலே, நேற்று மாலை முதலே திருப்பரங்குன்றத்திலே தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டு மதங்களில் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மலையின் மீது அதிக உரிமை உள்ளது என்பது ஒரு வாதமாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், மற்றொரு பக்கம் தமிழ்நாடு அரசு வேறொரு விவகாரத்தை இதன் மூலமாக கையில் எடுக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லாத அதிகாரம் மத்திய காவல்துறைக்கு வந்துவிட்டதா என்ற ஒரு கேள்வியினை நீதிமன்றத்திற்குள்ளே எழுப்பி இருக்கின்றார்கள். வழக்கினுடைய சாராம்சம் என்பது இரண்டு தரப்பினரில் யாருக்கு அதிகாரம் உண்டு என்பதாக அதனுடைய மைய கருத்து இருக்கின்றது. இந்த ஒரு வழக்கு மற்றொரு பக்கம் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றதா, அல்லது மத்திய தொழிலக பாதுகாப்பு படையான அந்த ரிசர்வ் பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியினையும் நீதிபதிக்கு முன்பாக எழுப்ப வைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு நீதிமன்றத்திற்கு உள்ளே பாதுகாப்பு கொடுப்பதுதான் அவர்களுடைய வேலை. அதை விட்டு வெளியில் மனுதாரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க செய்வதற்கான உத்தரவினை பிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு நீதிபதிக்கு அதிகாரம் உண்டா என்ற ஒரு கேள்வியினை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஒரு நீதிபதி எவ்வாறு தன்னிச்சையாக தங்களுடைய வீடுகளுக்கு, தங்களுடைய வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு, நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய மத்திய போலீஸ் படையினரை வெளியில் சென்று ஒரு காவல் பணியில் ஈடுபட உத்தரவிட முடியும் என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருக்கின்றார்கள். அதே நேரம் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் வழங்கப்பட்டிருந்த கடந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி முன் முடிவோடு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்கூட்டியே முடிவு செய்துதான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருந்த தீர்ப்பை முன்கூட்டியே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் தெரிந்து வைத்திருந்திருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு தீர்ப்பு வரப்போகின்றது என்று தெரிந்து கொண்டு அவர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியில் பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டார்கள். 6 மணிக்கு முன்பே நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே அவர்கள் வந்துவிட்டார்கள். முன்கூட்டியே முடிவு செய்யவில்லை என்றால், உத்தரவு பிறப்பித்த பின்னர் சிஐஎஸ்எஃப் காவல்துறையினரை அழைத்திருந்தால் அவர்கள் வர குறைந்தது 10 நிமிடங்கள் ஆகியிருக்கும் என்று அரசு தரப்பிலே வாதங்களை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு மறைமுக திட்டமிட்டோடு தான் இந்த மனுவை ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அது தெரியாமல் அவர்கள் கொடுத்த அந்த ஆதாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தீப தூண் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே எவ்வித அடிப்படை ஆதாரமும் உண்மைகளும் இல்லாமல் ஏற்றுவதற்கு தீபம் ஏற்ற நீதிபதி அனுமதி வழங்கிவிட்டார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் முதன்மையான ஒன்றாக இருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே திருப்பரங்குன்றம் மலை மீது இறைச்சிகள் எடுத்து செல்லப்படுகின்றன. புனிதமான மலை மீது இறைச்சிகளை அனுமதிக்க முடியாது என்று ஒரு தரப்பினர் வாதங்களை முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மலையில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்டமைப்புகள் மிக பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள், அந்த மத வழிபாட்டு தல கட்டமைப்புகளை ஏற்படுத்திவிட்டு முருகனுக்கு பாரம்பரியமாக பின்பற்றப்படக்கூடிய மத நடைமுறைகளை பின்பற்ற முடியாதவாறு செய்து விட்டார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடந்த காலங்களில் அந்த மலை எப்படி புனிதமாக இருந்ததோ அதே புனிதத்தோடு நாங்கள் அந்த மலையை வைத்திருப்போம். பழனி மலை என்பது உட்பட
அறுபடை வீடுகளில் கிட்டத்தட்ட 4 வீடுகள் மலை மீது அமைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த மலைகளை போன்றுதான் திருப்பரங்குன்றமும் புனிதமானது, அதை யாருக்காகவும் நாங்கள் அந்த புனிதத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்று இந்து அமைப்பினர் தங்களுடைய வாதங்களை நீதிமன்றத்தில் ஏற்கனவே முன்வைத்திருந்தார்கள். அதன் பிறகுதான் அந்த மலைக்கு பெயரெல்லாம் மாற்றி விட்டார்கள், சிக்கந்தர் தர்கா மலை என்று சொல்லிவிட்டார்கள் என்பதாக குறிப்பிட்டு பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒன்று கூடக்கூடிய வகையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலை அருகிலே ஒன்று கூடியிருந்தார்கள். அதன் பிறகு 2 தரப்பினருக்கும் இடையே சில சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கின்றன. அதில் முன்னேற்றம் ஏற்படுவது நிலையில்தான் இப்பொழுது தீபம் ஏற்றுவதில் பிரச்சனையை முன்வைத்து இந்த ஒரு தீர்ப்பினை ஏற்கனவே இந்து அமைப்பினர் பெற்றிருக்கின்றார்கள். அதாவது காலங்காலமாக 1800கள் வரை அந்த பகுதியிலே தீபத்தூண் என்று சொல்லப்பட்ட பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த தீபத்தூண் என்பது மலையின் மீது தனியாக இருக்கின்றது. ஆனால் 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, தர்கா போன்ற கட்டமைப்பு உருவான பிறகு தர்கா அருகில் இருப்பதன் காரணமாக தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது, நீங்கள் வேறு பகுதிக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள் என்று ஒரு தரப்பினர் சொன்னதாகவும், அதன் காரணமாக மத நல்லிணக்கத்தோடு பின்வாங்கி ஏற்கனவே தீபத்தூணில் தீபம் ஏற்றியவர்கள் ஒரு மண்டப பகுதிக்குள் தீபம் ஏற்ற தொடங்கிவிட்டார்கள். பிள்ளையார் கோவில் மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே தீபம் ஏற்ற தொடங்கிவிட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் எவ்வாறு தீபம் ஏற்றப்பட்டதோ அதே போன்று நாங்கள் தூணின் மீதுதான் தீபம் ஏற்றுவோம் என்று இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மனு தாக்கல் செய்கின்றார்கள். மற்றொரு பக்கம் இது தர்கா போன்ற மத கட்டமைப்புகள் உருவானதன் காரணமாக பின்வாங்கி செல்லவில்லை. தீபத்தூணிலே தீபம் ஏற்றினால் அது வானில் இருந்து பார்க்கும் பொழுது தெரியும். கடந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலே இரவு நேரத்திலே எந்த வகையிலும் ஒளிக்கீற்றுகள் வானில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் வகையில் இருந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.